Hello viewers, welcome to Super Prime. Sixth sum பார்க்கலாம். Find the equation of a line passing through and perpendicular to the line joining the points அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் எப்படி போட்டோமோ சேம் மாடல் தான். அது வந்து பேரலல் இங்கே பர்பண்டிகுலர் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும். இப்போ இந்த 6,7 அப்படின்ற பாயிண்ட் இது 2,-3. ஸோ இது ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா? இந்த லைனுக்கு வந்து ஒரு லைன் பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, 6,-2. இந்த பாயிண்ட் வழியாக அந்த லைன் வந்து பாஸ் ஆகி போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் பர்பண்டிகுலராக இருக்குன்னா அதோடைய ஸ்லோப் வந்து மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு -1 வரும். அதை வச்சு தான் இப்போ இந்த லைனுடைய ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் தெரியும் அப்படின்னும் போது இந்த லைனுக்கான ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு இந்த லைனுக்கான ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? 6,7 அண்ட் 2,-3. இது x1, இது y1, இது x2, இது y2 எடுத்துக்கோங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். y2 பார்த்தீங்கன்னா -3 -y1 பார்த்தீங்கன்னா 7 டிவைடட் பை x2 வந்து 2 -x1 வந்து 6. அப்போ m = ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரெண்டும் வேறு வேறு சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடலாம். இப்போ ரெண்டு மைனஸும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இது 2 டேபிளில் இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ m பார்த்தீங்கன்னா நமக்கு 5/2ன்னு கிடைக்குது. ஸோ இது வந்து m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த லைனுடைய ஸ்லோப்பு. இப்போ இந்த லைனுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டும் பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா m1 × m2 = -1ன்னு போட்டு இந்த லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லைனுடைய ஸ்லோப் தான் m2. அப்போ m1 வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 5/2 × m2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அப்படியே வச்சுக்கலாம், =-1. ஸோ m2 = இந்த -1 அப்படியே இருக்கும். ஸோ இந்த 5/2 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ரெசிப்ரோக்கலாக வந்துடும். அப்போ 2/5 ஆகும். அப்போ m2 நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 × 2, அப்புறம் வந்து இங்கே மைனஸ் இருக்குது /5. அப்போ -2/5ன்னு சொல்லி நமக்கு ஸ்லோப் கிடைக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோப் தெரியும், ஒரு பாயிண்ட் தெரியும். அப்போ இந்த லைனுடைய ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன், ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் இருக்கும் போது, பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6,-2ன்னு இருக்குது. இது ஸ்லோப்பு, இது x1, இது y1 எடுத்துக்கலாம். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y - y1 = m × x - x1. ஸோ y அப்படியே வச்சுக்கலாம். -y1 பார்த்தீங்கன்னா -2 = m பார்த்தீங்கன்னா -2/5 × x - x1 பார்த்தீங்கன்னா 6. அப்போ y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், -2/5 × x - 6. இந்த 5 நான் இங்கே கிராஸ் மல்டிபிகேஷனில் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா 5 × y + 2 ஆகும், =-2 × x - 6ன்னு வந்துடும். இப்போ நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா 5y + 5 2s are 10 ஆகிடும், -2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -2x -× +2 6 are 12ன்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஈக்குவேஷன் சொல்லும்போது x y கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு 0 ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே x வந்து மைனஸில் இருக்கப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ +2x. அப்போ இங்கே இருக்கிற ரெண்டுத்தையுமே அப்படியே எழுதிக்கோங்க, 5y + 10. இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? -12 = 0. இப்போ பார்த்தீங்கன்னா 2x + 5y. இங்கே ரெண்டுமே வேறு வேறு சைனு. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன். அப்போ -2 = 0ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.